இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பரிசு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே பிறந்தாள் பரிசு, பிறந்தநாள் பரிசு, பந்தயத்தில், படிப்பில் ஜெயித்தால் பரிசு, அன்பானவர்களுக்கு திருமணம் நாள் பரிசு கொடுப்போம். பரிசு நமக்கு ஆனந்தத்தை, சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்திலே அங்கே இளவரசியாக இருந்த டயானாவுக்கு அவருடைய ஆடை வடிவமைப்பாளர் ஒரு சிறந்த ஒரு பரிசை கொடுத்தாராம். அவர் பால் ப்ரூஸ் என்பவர், அவருடைய பெயர் பால் ப்ரூஸ். அவர் 1988 ஒரு அழகான கிறிஸ்மஸ் பரிசை கொடுக்கிறார். அந்த ஆடை மிகவும் அழகா இருந்தது என்று சொல்லி அந்த டயானா அவர் கைப்பட கடிதம் எழுதுகிறார். பாருங்க, அவள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவளுடைய கடல் அலை போல அவள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது திடீரென்று மரணத்தில் முடிவடைந்தது. இப்போது அவள் உபயோகித்த பொருட்கள் எல்லாம் அது ஏலத்துக்கு வந்தது. அப்போது ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு மூலமாக ஏலம் நடத்தப்பட்ட ஏலத்திலே இவள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி இந்த ஆடை வடிவமைப்பாளருக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதியிருந்தார். அந்த டயானா 4 வரியிலே தன் சொந்த கரங்களால் எழுந்த அந்த நன்றி செலுத்தின கடிதம் 62,000க்கு விற்று போனதாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த டயானா தனக்கு கொடுத்த பரிசுக்காக அவன் நன்றி செலுத்தினாள். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் கொடுக்க வேண்டிய மிக சிறந்த பரிசு என்னன்னா நன்றி. நன்றி. நம்ம இன்றைக்கு நிறைய நேரங்களில் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னொரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. அமெரிக்க தேசத்துல அங்கே கிராமம், அந்த கிராமத்திலே ஒரு விவசாயம், அந்த பண்ணை வீடுகள் இருந்தது. அதில் 2 குடும்பம் பண்ணை வீட்டின் நடுவிலே, பண்ணை நிலத்திற்கு நடுவிலே ஒரு குடும்பம் வசித்தது. அதில் 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பையன் பேர் கென்னி, இன்னொரு பையன் பேர் மார்ட்டின். இவங்க 2 பேர் குடும்பமும் ஒரு கிறிஸ்துவை அறிந்த குடும்பம், ஒரு நன்றாக இருக்கிற குடும்பம். இங்கே கென்னியோருடைய குடும்பம் மிகவும் பின்தங்கிய நடுத்தர வீட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் மார்ட்டின் நன்றாக ஒரு நன்றாக வசதி படைத்தவர். பிறகு 2 பேரும் இருக்கிறார்கள். இங்கே கென்னியும் மார்ட்டினும் நண்பர்கள், நன்றாக பழகுறாங்க. ஆனால் மார்ட்டினுக்கு ஒரு காது மட்டும் கேட்காது. பாருங்க, அதை நினைத்து அவங்க குடும்பத்தில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போது கிறிஸ்துமஸ் நாள் நெருங்கி கொண்டிருந்த போது கென்னிக்கு மார்ட்டின் எப்படியாவது ஒரு பரிசை கொடுக்க வேண்டும்னு ஒரு ஆசை. அவன் பணத்தை சேர்த்து எப்படியாவது அவனுக்கு ஒரு gift கொடுக்கணும். அப்போது மார்ட்டினுடைய தாய் சொல்கிறாங்க, நீ ஏதாவது ஒன்று கொடுத்தா அவங்க பதிலுக்கு ஏதாவது கொடுத்து விடுவார்களே என்று சொல்கிறான். அப்போது அந்த மார்ட்டின் சொல்கிறான், நான் அவங்களுக்கு தெரியாமல் கொண்டு போய் வைத்து விடுவேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் கொண்டு வைத்து விடுவேன். அதே போல் அவன் தெரியாமல் போய் வைத்து விடுகிறான். வைத்து விட்டு வரும் வழியிலே மழை பெய்ததினால் அவருடைய வீட்டை சுற்றிலும் வைக்கப்பட்டிருந்த கம்பி வேலி, அதிலே அவன் கால்கள் பட்டு அவன் மேலே ஊடுருவி சென்று அவன் அங்கே பிழைக்கிறான். கீழே விழுந்து தப்பி பிழைக்கிறான். மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறான். அப்போ பாருங்க, அவன் கிறிஸ்துமஸ் பரிசு கொண்டு கொடுக்கிறான். அவனுக்கு இப்படி நடந்து விட்டது என்று கவலையோடு மருத்துவமனையிலே போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, அவன் மின் வேலியிலே அவன் காது சிக்கி, காதிலே அவன் அந்த மின் அலைகள் பட்டதுனால அவன் கேட்காத காது கேட்கப்படுகிறது. அவனுக்கு எண்ணி குறைபாடு இல்லை என்று சொல்லி டாக்டர் சொல்லி விடுகிறார்கள். அவங்க அங்கே மார்ட்டினுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷப்படுறாங்க. அவன் சொல்கிறான், பார்த்தீங்கன்னா அவன் விருப்பத்தோடு அன்போடு அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, இசப்பா என் பிள்ளை மற்றவருக்கு கொடுக்கணும்னு நினச்சான், நீங்கள் எங்கள் பிள்ளைக்கு அதிசயமான காரியங்களை செஞ்சீங்க என்று ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தினார்கள். அந்த கிறிஸ்துமஸ் நாள் அவர்களுக்கு
மிகவும் ஆசீர்வாதமான நாளாக இருந்தது. இந்த மார்ட்டினுடைய குடும்பம் மிகவும் ஆண்டவர் சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கார். அவருக்கு நாம் எவ்வளோ வேணும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவருக்கு அந்த மார்ட்டின் அந்த கென்னிக்கு எதிர்பார்க்காம ஒரு பரிசை கொடுக்கணும்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு அழகான ஒரு பரிசை, அவனுடைய சரீர பலவீனத்தை மாற்றி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம நன்றி செலுத்தணும். மற்றவர்களுக்கு நன்றியை பரிசளிங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலே எங்களை இயேசப்பா உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இயேசப்பா எங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். இந்த கிறிஸ்மஸ் நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். அப்பா, நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே மற்றவர்களுக்கு நன்றி செலுத்தணும். அப்பா, நன்றியை மற்றவர்களுக்கு பரிசளிக்க நீங்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கேறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.